ஹலோ கோவாலு, இன்னும் ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிற அண்ணே. என்னை தொந்தரவு பண்ணாதீங்கண்ணே. நான் எனக்கு பிடிக்கலன்னா விலகி நிற்கிறேன். அப்புறம் திரும்ப வந்து நீங்கள் என்னை தொந்தரவு பண்ணுறீங்கண்ணே. அண்ணே, இப்போ நீங்கள் அறிவாளி, உங்களுக்கு 4 தெரியும். நான் உங்ககிட்ட ஏன் வரேன்? ஒரு தேன் இருக்கிற இடத்துல வண்டு வரும்னுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அறிவாளியாக இருக்கீங்க, 4 திருக்குறள் சொல்கிறீங்க, 4 வார்த்தை கற்றுக்கலான்னு வரேண்ணே. நீங்கள் இடகுடமாக வந்து உங்கள் வீட்டில் நடந்து போச்சுண்ணே, பேசிட்டாங்கண்ணே. இனிமேல் நான் அங்கே வரமாட்டேண்ணே. நீ ஃபோனில் பேசலாம்ல அண்ணா. ஃபோன்லேயும் தான் இடகுடம் பண்ணி வச்சு விட்டீங்க, என் ஒய்ஃப் கிட்ட இப்படி பேசி வச்சுட்டீங்க. சரி விடு, அது முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து என்னென்னு பாரு. எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்கிறதில்ல. சந்தோஷ் சுப்ரமணியன் ஒரு படம் பார்த்துருக்கியா நீ? சொல்லுங்கண்ணே. அதில் ஒரு சீனில் அவன் ஃபோன் பண்ணுவான். யார்? ஜெயம் ரவி சார் ஃபோன் பண்ணுவார். யாருக்கு? அந்த காதலிக்கு ஃபோன் பண்ணுவார். அதை என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க அதை ஆன் பண்ணிடுவாங்க பப்ளிக்காக. அந்த வீடை பற்றி எடா கூடமாக அந்த சந்தோஷ் கேரக்டரில் பேசுகிற மாதிரி ஜெயம் ரவி சார் அவ்வளோ அழகாக சொல்லுவார். அவங்கெல்லாம் ஆடி போயிடுவாங்க ஒருத்தரும். அந்த அழகு கலை பண்ணுறவங்கள கிண்டல் பண்ணுவார், அவங்க அம்மாவை சொல்லுவார், எல்லாரையும் சொல்லுவார். இது மனுஷன்னா தப்பு பண்ணுவான் கோபாலு. வேணும்னு படிக்கலை, ஏதோ ஒரு மூடு, சரி முடிஞ்சு போச்சு. படுத்து என்ன பண்ணலாம் அண்ணா? நீங்கள் சொல்லி கொடுத்தது தானே. இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தட்டுன்னு சொன்னீங்க. சரி, வேறு என்ன சொன்னீங்க? நீங்கள் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு சொன்னீங்க. நீங்கள் ஏழா குடும்பம் உங்கள் ஒய்ஃப்ட்ட சொல்லி அவங்க வராதேன்னு சொல்லி ஒருத்தங்களே என்ன, இந்த மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திருந்து அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது தெரியுமாண்ணே? நீ எனக்கே திருக்குறள் சொல்கிறியா? ஆமாண்ணே. அதாவதுண்ணே, ஒரு விருந்தினர்ண்ணே. நான் 1000 இருந்தால் கூட, உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட உங்கள் வீட்டுக்கு வரேன், இனிமேல் வராதிங்கன்னு ஒரு வார்த்தை சொன்ன பிறகு நான் எப்படின்னா அங்கே வர முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கண்ணே. அப்படி சொல்கிறியா? நான் என் ஒய்ஃபை விட்டு இனிமேல் வாங்கன்னு சொல்லிடுறேன். அண்ணா, அதெல்லாம் நடக்காதுண்ணே. எல்லா வீட்லேயும் மீனாட்சி ஆட்சி தான் நடக்குது. அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கணும், மொழி நீங்கள் சொல்கிறத கேட்குறவளோ அவங்க இருக்க மாட்டாங்க. நான் ஒரு 5 நிமிஷம் யோசித்து என்ன பண்ணலான்னு சொல்கிறேண்ணே. சரிப்பா.